தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தாவேக சிறப்பு பொதுக்குழுவில் கூட்டணி பற்றி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் அரசியல் வட்டாரங்களில் தற்போது திகுன்னு எரிந்து கொண்டிருக்கிறது. பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இது சில பேருக்கு ஹாப்பியா இருக்கு, சில பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல அதிமுக, பாஜக, திமுக இவங்களுடைய ரியாக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தாவேகவுடைய பொதுக்குழுவில் தமிழகம் முழுவதும் கோடானு கோடி மக்களின் பேராதரவை பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இந்த சிறப்பு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது என கூட்டணி பற்றி தீர்மானம் நிறைவேறியிருந்தது. தாவேகவுடைய இந்த தீர்மானம் பற்றி தான் திமுக, அதிமுக வட்டாரங்கள்ல அனலடிக்கும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் வட்டாரங்கள்ல நம்ம பேசணும். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக தலைவர்கள் எல்லாருமே பாஜக கூட்டணிக்குள்ள எப்படியும் விஜயை இழுத்துடுவாங்க. அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் விஜய் பிளஸ் அன்புமணி பாமகன்னு கூட்டணி மட்டும் அமைஞ்சிடுச்சுன்னா தேர்தல் களம் ரொம்பவே கடுமையா இருக்கும். தேர்தலுக்கு செலவு செய்யணுமான்னு கூட நினைக்க வைக்கும். அதுவும் இன்கம் டாக்ஸ், போதை மருந்துன்னு ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பி விட்டு விஜய அமித்ஷா எப்படியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு தான் ரொம்பவே யோசனையோட இருந்தாங்க என்று கூறுகின்றனர். அதே போல அரசியலை ரொம்பவே கூர்மையாக கவனிக்கிறவங்க கூட அதை எப்படிங்க விஜய் பாஜக கூட்டணிக்கு போவாரு, அவரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு, அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணிக்கு போனா அவரோட எதிர்காலமே சிக்கலாயிடுமேங்க, அதனால பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பா விஜய் போக மாட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் கூட அமித்ஷா அதெல்லாம் விட மாட்டாருங்க, எப்படியும் கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துருவாரு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீனியர் திமுக தலைகள். இப்ப தாவேக பொதுக்குழு தீர்மானத்துல விஜய் தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னதுனால திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தெளிவாகிட்டாங்களாம், ஹாப்பியும் ஆயிட்டாங்களாம். திமுக ரூட் கிளியர் அப்படிங்கிறதுனால ரொம்ப தெம்பாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதிமுக பக்கம் என்ன ரியாக்ஷன்? தாவேக பொதுக்குழு நடந்த நேற்று தான் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடந்தது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை முன்னின்று நடத்தியிருந்தார். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு தாவேக பொதுக்குழு தீர்மானம் டிவியில பிரேக்கிங் நியூஸா ஓடுறத பார்த்துட்டு அத்தனை மாவட்ட செயலாளர்களும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரிடம் நாம பேசணும். அப்போது மாவட்ட செயலாளர்களுடைய முகம் எல்லாம் ரொம்பவே டல்லா இருந்ததை பொதுச் செயலாளர் இபிஎஸ் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனால இதற்கெல்லாம் நீங்க பார்த்து கவலைப்படாதீங்க, நல்ல கூட்டணி நிச்சயம் வரும், நம்ம தான் ஜெயிப்போம், நம்பிக்கையோட தேர்தல் வேலையை பாருங்க என்று உற்சாகப்படுத்தி இருக்கிறார் பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்கின்றனர். அத்துடன் கூட்டணி பற்றியோ செங்கோட்டையன் பற்றியோ வெளியில பிரஸ்ல யாரும் பேச வேண்டாம், பேட்டி அது இதுன்னு எதையும் நீங்க கொடுக்காதீங்க, எதையும் உளறி வைக்காதீங்க என்று மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சீனியர்களுக்கு அன்பு கட்டளையும் போட்டாராம் இபிஎஸ். இருந்தாலும் எத்தனையோ மாநிலங்கள்ல எப்படிப்பட்ட கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தவர் அமித்ஷா, விஜய் அவரால் கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியல அப்படிங்கும் போது தேர்தலில் என்ன வேலை பார்க்கறது, என்ன செலவு செய்யறது, இன்னும் வேற எந்த கட்சியும் நம்ம கூட்டணிக்குள்ள வரல, பலமான கூட்டணியா மாறுமா, எப்படி தாக்கு பிடிக்க போறோம் என்கிற குழப்பம்தான் எங்களில் பலருக்கும் இருக்கு என்கின்றனர் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள். சரி, விஜய் தலைமையில கூட்டணி அப்படின்னா அதுக்கு முண்டி அடிச்சுட்டு கூட்டணிகள் வர்றாங்களா, உருவாகுதா அப்படிங்கிற கேள்விதானே வருது. தாவேக பொதுக்குழுவில் பேசின விஜய் திமுக வெர்சஸ் தாவேக இடையே தான் நேரடி போட்டின்னு பஞ்ச் டயலாக் அடிச்சிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 பேருக்கு இடையே தாங்க போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. 100% நமக்கு வெற்றி நிச்சயம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், நல்லதே நடக்கும்னு சபதமாகவே போட்டிருந்தாரு விஜய். அதையே தான் டிடிவி தினகரனும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல பேசின டிடிவி தினகரன், சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக இடையே தான் போட்டி. வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும். விஜய் தலைமையில கூட்டணி வலுவா இருந்தால் கடுமையான போட்டி இருக்குங்க என்று கூறியிருக்கிறார் டிடிவி தினகரன்.
முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட தேர்தல் களத்துல திமுக விஜயின் தாவேக இடையே தான் கடும் போட்டி, அதிமுகவுக்கு 3வது இடம் தான் என இப்பவும் கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆக 2026 தேர்தலில் எத்தனை முனை போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதைய சூழ்நிலையில் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டி உறுதியாக இருக்கிறது. இதில் தாவேக முதல் முறையாக களத்தை சந்திக்கிறது. சரி, இப்ப பேசு பொருளாகவே இருக்கிறது, விஜயுடைய தாவேக எந்த கூட்டணியோட வாக்குகளை சிதறடிக்க போறாங்க, யாரு திக் மனநிலையோட இருக்கிறா, இந்த கேள்விதான். திமுக கூட்டணியின் வாக்குகளை இழுப்பாரா விஜய்? அதிமுக ஓட்டுகளை அள்ளுமா தாவேக? சீமான் கஷ்டப்பட்டு வாங்கி வைத்திருக்கக்கூடிய வாக்கு வங்கியை சிதறடிப்பாரா விஜய் என்பதுதான் பரபரப்பான விவாதம். இப்படி ஒவ்வொரு கூட்டணி ஓட்டுகளையும் தாவேகாவுடைய விஜய் கணிசமா பிரிச்சாருன்னா 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவின் போது தமிழக அரசியல் களம் அதிரி புதிரியாகத்தான் இருக்கும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.